Hello friends, so இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Redmi ஓட Note Level T5G இந்த ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் வீடியோ फ्रेंड्स பார்க்க போறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Redmi என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நீங்க உன்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் சிம்பல் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப அந்த மாதிரி சர்ச் பண்ணி நீங்க இன்ஸ்டால பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஸ்மார்ட் போன் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸ் ஓபன் பண்ணனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒருத்தன ஒயிட் கலர்ல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்கு. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்கு, அண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க, போனை ப்ரொடெக்ட் பண்ண டிரான்ஸ்பரண்ட் கேஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் போன் இருக்கு. ஸ்மார்ட் போன் நம்ம சைடுல வச்சிருவோம். பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பார்த்தா அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் போனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸ்ல வேற என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு சார்ஜிங் அடாப்டர் இருக்கு. இது பாத்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர். கடைசியா பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைப் சி கேபிள் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாக்ஸ் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடுல வச்சு இந்த போனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த போனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பாத்துருவோம். இங்க டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மேட் ஃபினிஷ் எடுத்து வந்திருக்காங்க. டிசைன் பார்க்க நல்லா பிரீமியமா இருக்கு. டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. இங்க பில்ட் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த போனோட பிசிக்கல் ஓவரே பத்தி பாத்துருவோம். போன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் இருக்கு. அதுக்கு மேலே வால்யூம் பட்டன் இருக்கு. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே போனோட மேலே பார்த்தீங்கன்னா ஐஆர் பிளாஸ்டர் இருக்கு. செகண்ட் வாய்ஸ் கன்சலேஷன் மைக் இருக்கு, அண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. போனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், அண்ட் ஸ்பீக்கர்கள் இருக்கு. எஸ், இங்கே பார்த்தீங்கன்னா டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தராங்க. கீழே ஸ்பீக்கர் தராங்க, மேலேயும் ஸ்பீக்கர் தராங்க. இங்கே சிம் ட்ரே பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூல் சிம் ஸ்லாட் தராங்க. 2 சிம் போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. எஸ், இது பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான், AMOLED கிடையாது. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1080x2400 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. ஸோ இங்கே டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே தான் தராங்க. AMOLED டிஸ்பிளே வந்து தான் இன்னமும் நல்லா இருந்திருக்கும். இதை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா சென்டர் பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வரைக்கும் வீடியோ எடுத்துக்கலாம் செல்ஃபி கேமராவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டியூல் கேமரா செட்டப் தராங்க. அப்படியே இந்த கேமராஸ் எல்இடி ஃபிளாஷ் இருக்கு. எஸ், இங்கே கேமராஸ் பொறுத்த வரைக்கும் டியூல் கேமரா செட்டப் தான் எடுத்து வந்திருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப் கிடையாது. 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா தந்திருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தந்திருக்காங்க. டோட்டலாக இங்கே வந்து டியூல் கேமரா செட்டப் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ரோ கேமராவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேமராவை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்னு சொல்லுங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 4Kல வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh ஒரு பேட்டரி தராங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல இருக்கு. அதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். 0 to 100% 62 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆகிருன்னு ஷாமி தரப்புலேருந்து சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் சிப்செட்டை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா MIUI 12.5 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android லெவல் மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Dimensity 810 ப்ராசர் தராங்க. இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா 6 nm டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ப்ராசர். அண்ட் இந்த ப்ராசர் பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசர். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இங்கே ஜிபின்னு பார்த்தீங்கன்னா Mali G57 ஒரு ஜிபி தராங்க. இந்த ஃபோனோட ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2 ஸ்டோரேஜ் டைப் தராங்க. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க, அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சருமே தராங்க. 2 சென்சருமே இங்கே அவைலபிளாக இருக்கு. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இந்த ஃபோனோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம் வெயிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பிரைஸ் டீடைல்ஸை பற்றி பார்த்துருவோம். 6GB RAM 64GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியன்ட். செகண்டரி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் செகண்டரி வேரியன்ட். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஹையர் எண்ட் வேரியன்ட். டோட்டலாக மொத்தம் 3 வேரியன்ட்ல செல் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா அமேசான் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிரைஸை பற்றி உங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. பிரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு, இந்த பிரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையான்னு அதுவும் மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சோர்ஸ் மாதிரி நீங்கள் மிஸ் ஆன பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பத்திர பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.